மெடிசின் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு 12ஆம் வீடு செவ்வாய் அப்படிங்கிறதுனால சில சறுக்கள் வர்றது, நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து லாபம் வராமல் இருக்கிறது. அது எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்குச்சு, ஓகே. அதை செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்குச்சு, 4ஆம் வீட்டில் இருக்குச்சு, செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்குச்சு, 9ஆம் வீட்டில் இருக்குச்சு. இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக இருக்கும். மற்ற இடங்கள்ல இருக்குச்சு கொஞ்சம் நமக்கு சறுக்கல்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு அதனால் வரக்கூடிய உபாதைகள், பிளேட்லெட்ஸ் குறையிறது, செவ்வாயினுடைய இதனால மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டோம்னா மருத்துவ செலவுகள் நிச்சயமாக இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால் மைண்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனாலும் நமக்கு வருவாய் நிறைய வரும். ஏன்னா வருவாய் வரணும்னா நம்ம அதிகமாக உழைக்கணும். அதிகமாக உழைக்கச்சே நமக்கு என்ன ஆகும்னா தேய்மானம் அதிகமாகும். நமக்கு எஃபர்ட் அதிகமாக போடச்சே கொஞ்சம் சில இடத்துல டயர்ட் ஆகிடுவோம். அந்த இடத்துல காஃபி டீ குடிக்காமல் வெறும் வயிறு